பைபிளில் எங்கு பார்த்தாலும் இயேசு நோயாளிகளை தள்ளிவிடவில்லை. குஷ்டரோகியை தொட்டு சுத்தமாக்கினார். கண்கூர்ந்தவருக்கு பார்வை கொடுத்தார். நடக்க முடியாதவரை எழுப்பினார். 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கு இருந்த பெண்ணை குணமாக்கினார். அவரின் இரக்கம் இன்னும் குறையவில்லை. அவரின் வல்லமை இன்னும் குறையவில்லை. என் பிள்ளையே, உன் உடலில் வலி இருக்கிறதை நான் அறிவேன். நீ இரவில் அமைதியாக அழுததையும் நான் பார்த்தேன். மருத்துவ அறிக்கைகள் உன்னை பயமுறுத்தினாலும் என் அறிக்கை உனக்காக வேறுபட்டது. நான் உன் உடலை உருவாக்கினவன். ஒவ்வொரு நரம்பையும், ஒவ்வொரு எலும்பையும், ஒவ்வொரு இரத்தத் துளியையும் நான் அறிந்திருக்கிறேன். உன் நோய் கடைசி வார்த்தை அல்ல, என் வார்த்தைதான் கடைசி வார்த்தை. இப்போது உன் உடலில் இருக்கும் பலவீனம் என் வல்லமையால் மாற்றப்படும். உன் செல்களில் உயிர் எழும். உன் இரத்தத்தில் சுகம் பாயும். உன் நரம்புகளில் என் சமாதானம் ஓடும். பயப்படாதே, இந்த நோய் நிரந்தரம் அல்ல. நான் உன்னை எழுப்புகிறேன். நான் உன்னை புதுப்பிக்கிறேன். நான் உன்னை முழுமையாக சுகமாக்குகிறேன். கர்த்தராகிய இயேசுவே, என் உடலை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். என் நோயை நீக்கி உம்முடைய சுகத்தால் என்னை நிரப்பும். என் பயத்தை அகற்றி உம்முடைய சமாதானத்தை தாரும். ஆமேன். நினைவில் கொள்ளுங்கள், நோய் உன்னை வரையறுக்காது. தேவனின் வாக்கு உன்னை உயர்த்தும். உடல்நலம் தாமதமாகலாம், ஆனால் தேவனின் கிருபை தாமதிக்காது.